ரஷ்யாவிலேருந்து ஒரு அடையாள மை நம்ம கையில் வைக்கிறோம்ல, அதை வந்து ரகசிய மை ஒன்று தயாரித்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சா அழிஞ்சு போயிடும். அந்த அழிஞ்சு போனதை பயன்படுத்தி ஏராளமான ஓட் சோரி நடந்துருச்சு. ஓட் சோரிங்கிற வார்த்தை பிரயோகம் கிடையாது. ஏராளமான கள்ள ஓட்டு போட்டாங்கிறது அதோட குற்றச்சாட்டு. அடையாளமை நம்மளோட பாதுகாப்பு கவசம். ஒருத்தன் வந்து 2 இடத்துல ஓட்டு போடாம தடுப்பது எதுங்க? அடையாள அட்டையா, ஆதாரா, எல்லாமே தான் ஏமாத்தலாமே. ஆனா அப்ப மையை எப்படி ஏமாத்தினாங்க? இவ்வளவு பெரிய கேள்வி அதுல வருதுங்க. நெருக்கடியான ஒரு தேர்தலில் தான் மோடி வந்து திருப்பி பிரதமர் ஆயிருக்காரு. இப்ப நெருக்கடியான தேர்தலை சமாளிப்பதற்கான வழிகள் முதலே ஆராயப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல 400 லட்சம் சொன்னாங்க. அப்ப 400 லட்சம் வச்சு 240 ரிசல்ட் வந்துச்சு. 200க்கு தான் சாத்தியங்கிறது பொதுப்படையான, குறிப்பா எங்களை மாதிரியானவர்களின் கருத்து. இப்ப 200 சாத்தியமான ஒரு இடத்துல 400 இலக்காக வைக்கணும்னா அந்த இலக்கை அடைவதற்கான பல்வேறு தகுதி திட்டங்கள் அரங்கேறி இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் வந்து தேர்தல் ஆணையம் டாக்குமெண்டேஷனை வந்து பப்ளிக் பண்ண தயங்குது? எதுக்கு வந்து தேர்தல் ஆணையர்களை வந்து நியமிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வழிமுறைகளை வந்து நிறுத்து போகிற விதமாக சட்டத்தை மாத்தினாங்க? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சேம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, ஒரு அணுகுண்டையை வீச போகிறோம் அப்படின்ற சில குற்றச்சாட்டுகளை சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்தார். அவர் சொன்னதை போலவே பாத்தீங்க அப்படின்னா, நேற்றைக்கு டெல்லியில பத்திரிகையாளர்களை கூட்டி ஒரு 543 தொகுதிகள்ல ஒரு எம்பி தொகுதி, அதுலயும் ஒரு சட்டமன்ற தொகுதி, அதுலயே 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது, ஃபேக்காக வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஆதாரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அது போக இரவோடு இரவாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையுமே தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து மறுபடியும் அவங்களுக்கு அந்த முறைகேடுகளை அமலப்படுத்தி இருக்கிறார். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, அதை டிக்ளரேஷன் ஃபார்ம்ல எழுதி கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ராகுல் காந்தியுமே அதற்கு மறுப்பு தெரிவிச்சு என்னுடைய வார்த்தையை நீங்க அங்கீகரிச்சுக்கோங்க அப்படின்றாரு. ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு வீரியமான ஒரு குற்றச்சாட்டை நீங்க பாக்குறீங்க? உண்மையான ஆபரேஷன் மகாதேவ்பூர் இதுதான். இந்த குற்றச்சாட்டு சந்தேகமாக ஏற்கனவே பொது வெளியில இருந்ததுதான். சந்தேகமாக இருந்தது. மக்களவை தேர்தல் முடிவு வந்த உடனேயே இந்த சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டன. அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்தபோது சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இப்போ வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் அனாலிசிஸ் மூலமாக ராகுல் காந்தி அதை நிரூபித்திருக்கிறார். ஆனா அடிப்படை சந்தேகங்கள் தமிழ்நாடு உட்பட தான் நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வாக்காளர்கள் வாக்கு சாவடியில் வெயிட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஸ்லிப்பு கொடுக்குறோம், டோக்கன். அப்புறம் அவங்க ஓட்டு போட அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்போ வாக்கு சாவடியில கொடுக்குற டேட்டா மறுநாள் டேட்டாவுக்கும் மாறுபடும். இதான் இயற்கை. எத்தனை சதவீதம் மாறுபடுங்கிறது தான் கேள்வி. பொதுவாக 1% கீழே இருக்கும் அது. ஆனால் தமிழ்நாட்டிலே வந்து சில தொகுதிகளில் நிறைய இருந்துச்சுங்க. வட இந்தியாவில் 7%, 10% வருது. இப்போ உதாரணமாக ஒரு வாக்கு சாவடியில் 1000 வாக்கு, 10% பேர் லேட்டாக ஓட்டு போடுறாங்கன்னா 100 ஓட்டு. ஒரு ஓட்டு பதிவு பண்ணி அவன் வெளியில் வர்றதுக்கு 5 நிமிஷம் மினிமம் வேணும். அப்படின்னா ஒரு வாக்கு சாவடியில் 100 பேர் வாக்களிப்பதற்கு சராசரியா 500 நிமிஷம் வேணும். எவ்வளவு குயிக்கன் பண்ணாலும் 300, 350 நிமிஷம் வரணும். 60 நிமிஷம் என்ற கணக்கில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 300 பேரோ இல்ல 500 பேரோ ஓட்டு போட்டு வர்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் டைம், அப்போ ஒரு வாக்குச்சாவடி க்ளோஸ் பண்ண பிறகு எவ்வளவு நேரம் வந்து அங்க வாக்குப்பதிவு நடந்தது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? 5 மணிக்கு க்ளோஸ் பண்றோம், நிறைய பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டோம், அப்புறம் அவங்க ஒரு 3 மணி நேரம் ஓட்டு போடுறாங்க, 8 மணி அப்படின்னா 8 மணி வரைக்கும் எல்லாமே இருக்கும்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஆனா தேர்தல் ஆணையம் அதை வெளியிட மறுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சட்டத்தையே மாத்தி அவங்க வெளியிட முடியாதுட்டாங்க. அப்போ வாக்காளர்களை அதிக நேரம் ஓட்டு போட வைத்ததாக கூறுவதே வந்து ஒரு தேர்தல் மோசடின்னு ஆயிடுது. அப்படி இல்லை, எங்கேயாவது இருக்குங்க, சில வாக்கு சாவடிகள்ல அப்படி இருக்கலாம். பெரும்பாலான வாக்கு சாவடிகள் அப்படி இருக்காது. 6 மணிக்கு மேல வாக்குப்பதிவுக்கெல்லாம் யாரும் போறது இல்லைங்கிறதா நிஜம். பெரிய நகர பகுதிகளில், கிராம பகுதிகளில் எங்கேயாவது தென்னந்தரிசலா அப்படி இருக்கலாம். அப்ப அந்த வாதத்தை தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தல் முடிவு வந்த உடனே வைத்ததிலேயே அது அடிவிட்டு போச்சு.
அப்ப தமிழ்நாடு மாதிரி 40க்கு 40 பிஜேபி தோத்த இடங்கள்ல, பிஜேபி கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணி தோத்த இடங்கள்ல இதுக்கு என்ன பதில் என்றால், வாக்கு சதவீதம் அப்நார்மலா அதிகரிச்சிருக்கு. கோயம்புத்தூர்லயே திரு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் 2வது இடம். உண்மையிலேயே அதிமுக தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா அதிமுக ஓட்டு வந்து பெருமளவுக்கு அதுல திருட்டு போயிருக்குன்னு தான் நான்லாம் நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஓட்டு வித்தியாசம் வர்றதுக்கு வழி இல்லை. பூத் வைஸ் அனாலிசிஸ் அதிமுக எடுக்கல. அதுக்குள்ளே அவங்க வந்து பிஜேபி கூட்டணிக்கே போயிட்டாங்க. இனி அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சது. பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் பிஜேபி 2வது இடம் வந்த இடங்கள் எல்லாத்துலயும் நீங்க இதே மாதிரி ஒரு மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இதை தவிர்ப்பதற்கான ரொம்ப எளிதான வழி என்ன அப்படின்னா, மிஷின் பேஸ்ட் அனாலிசிஸ் தான். நீங்க வாக்காளர் பட்டியலை நமக்கு கொடுக்கும்போது வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யாரை வச்சு சரி பார்ப்போம்னா, கட்சிகள் வந்து அவங்கவுங்க பூத் லெவல் ஏஜெண்டை வச்சு சரி பார்ப்பாங்க. கட்சி மேலிடம் வந்து இது வரைக்கும் அப்படியான சரிபார்த்தல இறங்கல. அதாவது ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, அவருக்கு கீழே இருக்கிற வாக்காளர் பட்டியல். இப்போ பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பீகார் வாக்காளர்கள் இங்க இருக்காங்களா, டபுள் ஓட்டு இருக்கான்னு வெரிஃபை பண்றதுக்கு நம்மகிட்ட சிஸ்டமே கிடையாது. எந்த ஸ்டேட்டோட வாக்காளர் பட்டியலையும் இன்னொரு ஸ்டேட்டோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்போ இன்மைக்ரேஷன் அவுட் மைக்ரேஷன் வரும்போது ப்ராப்ளம் வருது. அதாவது வெளிமாநிலங்கள்ல இருந்து இங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், இதெல்லாம் கடந்த ஒரு 20-25 வருஷமா ரொம்ப அதிகமாயிடுச்சு. மாநிலத்துக்குள்ளேயே வந்து புலம்பெயர்ந்தவங்க, எங்கேயாவது தூரத்துல இருந்து சென்னை மாதிரியான பெருநகரத்துல வந்து வேலை பார்க்குறவங்க. அப்போ இது இயல்பான ஒரு ப்ராப்ளம். இதை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, டபுள் ஓட்டர், 0 ஹவுஸ் நம்பர்ல வந்து ஏராளமான வாக்காளர்கள், போலியான அட்ரஸ்ல 60 பேர் 70 பேர், அதாவது ஒரு கம்பெனி அட்ரஸ் இல்லை ஒரு தொழிலக அட்ரஸ், அதுல 50 பேர் 60 பேர். அப்புறம் வாக்காளரை வந்து பல இடங்கள்ல ஓட்டு போட அனுமதித்தல். இது பெரும்பாலான முறைகேடு. ராகுல் காந்தி குறிப்பிட்டது இதுதான். வாக்கை வந்து ஆர்டிபிஷியலா நம்ம கூட்டிடுறோம், ரைட்டு, ஃப்ராடு. 1 லட்சம் வாக்கை புதுசாக சேர்த்துறோம். 1 லட்சம் வாக்கை போடுறதுக்கு 1 லட்சம் பேர் வேணும்ல, அப்படி திரட்ட முடியாதுல்ல யாரா இருந்தாலும். அப்பதான் இந்த டபுள் ஓட்டிங் ப்ராப்ளம் வருதுங்க. அதாவது ஒரே ஆள் வந்து 3 பூத்துல ஓட்டு போடுறாங்க அப்படின்னா பல இடங்கள்ல இதுல மீறல் வந்துடும். எப்படின்னா சரிபார்த்தல். அப்போ பூத்துல இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சரி கட்டினாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரே ஆள் திருப்பி திருப்பி வருவாரு, அப்புறம் அடையாள மை வைத்தல், இப்படியான பல பிரச்சனைகள். ஒரு கூட்டு களவாணித்தனம் இல்லாம இது முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி அவர் அனாலிசிஸ் பண்றாரு, ஒரு பிரைவேட் ஏஜென்சி எல்லாத்தையும் வச்சு, துப்புரி நிறுவனங்களை எல்லாம் வச்சு ஒரே ஒரு தொகுதி அவ்வளவுதான் பண்ண முடியுங்க. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை முழுமையா அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே இப்ப இருக்கிற நிலைமையில வந்து சில மாதங்கள் ஆகுது. என்ன காரணம்னா, அவங்க மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுக்க மறுக்கிறாரு. அது ஏற்கனவே பல முறை கேட்டதுதான். அப்படின்னா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிகிற விஷயம் 10 நாள் ஆனாலும் முடியாதுங்க. சாதாரண ஃபார்மேட்ல, பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க கம்பேர் பண்றதுன்னா பிசிக்கலா தான் கம்பேர் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். தேர்தல் ஆணையம் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுது டிஜிட்டலா. அதை ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள்னு உண்மையிலேயே புரியல. அப்போ ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான், பனிப்பாறையின் ஒரு முனை. அதுக்கு பதில் சொல்றதை விடுத்து தேர்தல் ஆணையம் மிரட்டல் போக்குல செயல்படுவது இன்னும் துரதிருஷ்டவசமா. அது எப்படி மிரட்டல்னு புரிஞ்சுக்கிறது சார்? டிக்ளரேஷன் நீங்க டிக்ளரேஷன் ஃபார்மோட அவங்க கோட் பண்ற ரூலை படிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் இப்படியான ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கும் போது அவர் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபைல் பண்ணணுங்க. யாருக்கு இது பொருந்தும் என்றால், இப்ப நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்க வாக்கு சாவடியில தகுதி திருத்தம் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல உங்க வாக்கையே மாத்தி போட்டாங்க, இல்ல உங்களுக்கே குறை இருக்கு அப்படின்னா அதை பதிவு பண்ண வேண்டிய ஃபார்ம் அது. அந்த ஃபார்ம்ல ராகுல் காந்தி டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடரா அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லாம் குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஒரு சாம்பிள் அனாலிசிஸா மகாதேவபுரம் எடுக்கிறாரு. என்னன்னா, அவர் குறிப்பிட்ட மக்களவை தொகுதியில 5 தொகுதியில ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு, 6வது தொகுதியில ஓட்டு மாறினதுனால என்டையர் மக்களவை தொகுதியும் போயிருச்சு. இதான் அவரோட குற்றச்சாட்டோட ஷார்ட் ஃபார்ம். ஒரு எம்பி தொகுதியில 6 கான்ஸ்டிடியூன்சி இருக்கு, 5ல வந்து
பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கோம். சரி 6ல தோக்கலாம். 6வது தொகுதியில ஒரு கட்சி தோக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஆனா 6வது தொகுதியோட வித்தியாசம், வெற்றி வித்தியாசம் மிச்சம் 5 தொகுதிகளோட வித்தியாசத்த காணாம அடிச்சு எம்பி தொகுதியை கைமாத்திருச்சு. இதுதானே அதுல அடிப்படை. அப்போ அந்த ஒரு தொகுதியை அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு தான் எல்லா கட்சியும் விரும்பும். ஏன்னா எல்லா கட்சியுமே சர்வே எடுக்குதுங்க இப்போ. சர்வே எடுக்கும்போது இந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அவங்க ஒரு கணிப்பு வச்சிருப்பாங்க. மாறலாம். கணிப்பு மாறக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. மாறும்போது கட்சிகள் அனலைஸ் பண்ணும். எப்படி மாறுச்சு அப்படின்னு. அப்படி அனலைஸ் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட தொகுதியில இவ்வளவு பெரிய முறைகேடுகள் இருக்கு. இதே மாதிரி தான் மகாராஷ்டிரா, ஹரியானா அப்படின்னு அவர் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் ஒரு வாக்காளராக, அவர் வாக்காளர் தான். ஆனா அவர் வாக்காளராக அந்த குற்றச்சாட்டை அந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வைக்கல. இப்ப கர்நாடகாவோட சிஇஓ ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா, கர்நாடகாவில் இருக்கிற அந்த மகாதேவபுரம் தொகுதிக்காக தொகுதியின் வாக்காளராக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கல. அவர் வைத்தது இந்தியா முழுவதுக்குமான எதிர்கட்சி தலைவராக அந்த குற்றச்சாட்டை. அப்ப பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி பிரஸ் மீட் அவரோட பிரசன்டேஷன் முடிகிற கையோடயே உடனே ஃபார்ம் அனுப்பிட்டாங்க. அதாவது அவர் சொன்னதை அனலைஸ் கூட பண்ணி பார்க்கல. ஆனா டேட்டா அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறோம்? தேர்தல் ஆணையத்தோட டேட்டால இருந்தாலும் எடுத்து வைக்க முடியும். தனி டேட்டா கிடையாதுங்களே. அப்ப தேர்தல் ஆணையம் அவங்க டேட்டாவை அவங்க செக் பண்ணாலே இதை கண்டுபிடிக்கலாமே. இதுல ஒண்ணுமே விஷயம் இல்லை. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு, ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு செக் பண்ண வேண்டியதானே. அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இவர் 7 அடி உயரத்துக்கு பேப்பர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்க ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வாக்காளர் எத்தனை இடங்கள்லாம் அவர் இருக்கிறார் அப்படின்றத நாம 7 அடி பேப்பர் எடுத்து ஒவ்வொரு தடவையும் நாங்க பார்த்து பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். 6 மாசத்துக்கு மேல இருக்குது அப்படின்றதான் சொல்றாரு. ஆனா நீங்க சொல்வதை போல தேர்தல் ஆணையத்திட்ட மிஷின் ரீடபிள் எலக்ட்ரானிக் டேட்டா இருக்கு. அப்போ ராகுல் காந்தி சொல்வது குற்றச்சாட்டு, அது பொய் அப்படின்னா உடனடியாக அவங்க எலக்ட்ரானிக் டேட்டா வச்சு ஆய்வு பண்ணி பாருங்க இதெல்லாம் ராகுல் காந்தி பொய் சொல்லியிருக்காரு அப்படின்றத ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதை சொல்லாம டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்கறாங்கன்றது ஒரு பக்கமா இருக்கு. இன்னொரு பக்கம் இது எல்லாமே பிஜேபி ஒரு தொகுதியோட மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமா 2024 முழுக்க எல்லா தொகுதியிலுமே இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. மோடி அவர்கள் கூட வாரணாசியில ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல தான் இருந்தாரு. வெறும் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் அவர் வெற்றி பெறுகிறார். அப்ப அங்கேயும் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நாடு முழுவதும் பிஜேபிக்கு தோல்வி என்பது கிடைச்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு அலைகள் இருக்கும்போது இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்ற கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு பின்பு நடந்த 3 மாநில தேர்தலையுமே இவங்க வெற்றி பெறாங்க அப்படின்றப்போ, நீங்க சொல்வதை போல அந்த 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெறும்போது மத்த எல்லாத்தையுமே அது விழுங்கிருது. அப்போ பல்வேறு தொகுதியில் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்களா சார்? இது மறு தேர்தலை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல மக்கள் எழுதுவது எப்படி பாக்குறீங்க? நாடு முழுவதுக்குமான குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வைத்ததுங்க. அவர் நாடு முழுவதுக்குமான ஆப்போசிஷன் லீடருங்கிற முறையில நாடு முழுவதுக்குமான பிரதமர் மோடி மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்படித்தானே? அப்ப பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அவங்ககிட்ட எலக்ட்ரானிக் டேட்டா இருக்கு. ரொம்ப ஈஸியா பதில் சொல்றாரு. இவங்க 7 அடி உயர பேப்பர் அனாலிசிஸ் பண்றதை அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணி முடிக்க முடியும். 1 மணி நேரத்துல கூட பண்ணி முடிக்க முடியும். ஆனா பண்ண விரும்பல. நாங்க ஒரு குரூப் வச்சிருந்தோங்க போன மக்களவை தேர்தலில். எல்லாமே பல மாநிலங்களில் உள்ள சீனியர் ஜேர்னலிஸ்ட். மாநில டேட்டாவை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே வந்தோம். நான் என்னோட பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதாவது நான் தமிழ்நாடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். என்னோட ஒப்பீனியன் மற்றும் இங்க பத்திரிகை செய்திகள் மூலமாக கிடைக்கிற தரவுகள். ஃபீல்டுக்கு போய் டேட்டா எடுக்க முடியாது. நாங்க எல்லாமே சீனியர் ஜேர்னலிஸ்ட். அது பாஸ்ட் எல்லாருமே 70க்கு மேல 75 வச்சுக்கலாம் நீங்க. அப்போ ஒரு டேபிளர் காலம் போட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு தொகுதின்னு போட்டுக்கிட்டே வந்தோம். இதுல 200 to 240 தாங்க மேக்சிமம் வந்துச்சு. நான் 240ங்கிற நம்பரே பல இடத்துல சொல்லியிருக்கேன். 240 தான் வந்துச்சு. 200 மினிமம்னு வந்துச்சு. அப்ப அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருந்ததுங்க பிஜேபிக்கான கெப்பாசிட்டி. அதுதான் ராகுல் காந்தி 25 தொகுதியில வெற்றி வாய்ப்பு மாறி இருந்தா கூட எல்லாமே மாறிடும் சொல்றத அதை வச்சுதான் அவர் சொல்றாரு. அப்போ நெருக்கடியான ஒரு தேர்தல்ல தான் மோடி திருப்பி பிரதமர் ஆயிருக்காரு. இப்ப நெருக்கடியான தேர்தலை சமாளிப்பதற்கான வழிகள் முதலே ஆராயப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல 400 லட்சியம்னு சொன்னாங்க. அப்ப 400 லட்சியம் வச்சு 240 ரிசல்ட் வந்துச்சு. 200க்கு தான் சாத்தியங்கிறது பொதுப்படையான குறிப்பா எங்களை மாதிரியானவர்களின் கருத்து. இப்ப 200 சாத்தியமான ஒரு இடத்துல 400 இலக்காக வைக்கணும்னா அந்த இலக்கை அடைவதற்கான பல்வேறு தகுதி திட்டங்கள் அரங்கேறி இருக்குன்னு தானே அர்த்தம். ஒண்ணு.
இது வந்துங்க இண்டிவிஜுவல் நினைச்சு செய்ய முடியாது. மோடியும் அமித்ஷாவும் தலைமை தேர்தல் ஆணையர் இல்லைன்னா 3 தேர்தல் ஆணையர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாற்ற முடியாது. இது வந்து வெரி பிளான்டா தான் இருக்க முடியும். பிளானிங் வேணுங்க. கீழ் வரைக்கும் இது போகணும். அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியும் இதுக்குள்ள பங்கெடுக்கணும். இந்த கூட்டு சதிக்குள்ள. இது கிரிமினல் கான்ஸ்பிரசி. பழைய ஆக்ட் படி 120B. அப்போ இதுல வந்து ஒரு பெரிய செயின் இருக்குங்க. இப்போ இந்த செயினை வந்து எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கும்போது வெறும் அரசியல் குற்றச்சாட்டா கடந்து போறாங்க. ஆனா உண்மையிலே ஜனநாயகத்தை பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள், இந்த நாட்டில் வந்து நம்ம ரிபப்ளிக் காப்பாற்றணும், குடியரசை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் கண்டிப்பாக பல மட்டங்கள்ல இருப்பாங்க. இதே தேர்தல் ஆணையத்தோட பல்வேறு மட்டங்களில் இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய அமைப்புங்க. அப்ப அந்த பெரிய அமைப்பின் பல்வேறு பல்சக்கரங்கள் இருக்கும். நமக்கு இப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு விசில் ப்ளோயர் தேவைப்படுது. உள் சதி அறிஞ்சவங்க இந்த சதிக்குள்ள வந்து ஏதாவது ஒரு வகையில விருப்பம் இல்லாமலே கூட அதோட ஒரு பார்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்து முன் வந்து இதை வெளியிட வேண்டும், எப்படி இது நடந்ததுன்னு. அதாவது விசில் ப்ளோயர்னு நம்ம அவங்கள தான் சொல்றோம். இந்த விசில் ப்ளோயர் வரணும்னு எதிர்கட்சி வந்து குரல் கொடுக்கணும், விசில் ப்ளோயருக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லணுங்க. எதிர்கட்சிகளோட கூட்டு கடமை தான், இந்தியா கூட்டணி கட்சிகளோட கூட்டு கடமை தான். ஒரு குற்றச்சாட்டை வச்சாச்சு, இது பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா தேர்தலே திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு அவரு ராகுல் காந்தி வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் நீட்டி குலைச்சையில மழுப்பி எல்லாம் சொல்லல, ஓட் ஷோரின்னு சொல்லிட்டாரு. தேர்தல் திருடப்பட்டதுன்னா பிரதமர் வந்து தேர்தலை திருடி விட்டாருங்கிற குற்றச்சாட்டு தான். அப்ப நேரடியாக இது மோடி அவர்களுக்குமான விரல் நீட்டல் தான். எலெக்ஷன் கமிஷன் முந்திக்கிட்டு பதில் சொல்ல வேண்டியது இல்லை, மோடி அவர்களும் பதில் சொல்லணும். ஆனா அவர் எப்பவுமே இதுக்கெல்லாம் பதில் சொல்றதே இல்லை. ஏன்னா ஸ்பெசிபிக்கா சொல்றாரு வாரணாசியில வந்து அது உண்மைதானே. 2 கவுண்ட்ல வந்து மோடி பின்னணியில் இருந்தார், நம்மளே பார்த்துட்டு தானே இருந்தோம் அதை. அப்புறம் எப்படி அவர் முன்னணிக்கு வந்தாருங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான். அப்போ ஒட்டுமொத்த நாடு தழுவிய ஒரு விவாதம் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்கு. இப்ப நம்ம கருத்தை வந்து ஒரு மீடியால பிரசன்ட் பண்றோம், இன்னொருத்தங்க நமக்கு மாற்று கருத்தையும் வைக்கலாம், அது அவங்க உரிமை தான். ஆனா தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே இதெல்லாம் நன்கு அறிந்த நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருப்பாங்க. வெறும் தலைமை தேர்தல் அதிகாரி நினைச்ச உடனே எல்லாத்தையும் எப்படிங்க செய்ய முடியும்? எத்தனை பூத்துங்க, எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் அதுல கமிட் ஆகியிருப்பாங்க. அப்ப அவங்க வந்து இதுல வெளியில வர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் வந்துருச்சுன்னு தான் நான் உணர்றேங்க. அப்படி இல்லாம இது தடுத்து நிறுத்தவே முடியாது. வல்லான் வகுத்ததே வேதம்னு ஆகுறது ஜனநாயகத்துக்கு நல்லது. சார், இப்போ பீகார் எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல ஒரு ரிவிஷனை வந்து தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 15 பேரை கொண்டு வாங்க, அதாவது இறந்தவர் உயிரோடு இருக்கிறார் அல்லது உயிரோடு இருப்பவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேரை கொண்டு வாங்க, நாங்க வந்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமாக வைக்கப்பட்டிருக்கு. இப்ப உச்சநீதிமன்றம் இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா பிரசாந்த் பூஷன் அவர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் இதுல கருத்து தெரிவிக்கிறாங்க. கபில் சிபல் கருத்து தெரிவிக்கிறார். கண்டிப்பாக இது வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்காகவும் மாறலாம். ஏற்கனவே வந்து சண்டிகர் மேயர் தேர்தல்ல உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ரிசல்ட்டே மாத்துற வரலாறுலாம் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்துடைய பங்கு இதுல என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க இந்த விஷயத்த? உச்சநீதிமன்றம் அனலிட்டிக்கலா தாங்க அணுகும், வேற வழி கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு என்பது இந்தியா கூட்டணியோட தலைவர்களையும் வைத்துக்கொண்டு நிருபர்களையும் வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரே ஒரு தொகுதிக்கு வைத்த குற்றச்சாட்டு. ஒரு தொகுதி அவரை பொறுத்த வரைக்கும் அது சாம்பிளா எடுக்கிறாரு. அதே மாதிரியான பொதுப்படையான குற்றச்சாட்டுகள் மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ பீகாரோட சாரோட ப்ராப்ளம் என்னங்க, ஆர்டினரிலி ரெசிடென்ட்ங்கிற வார்த்தை இல்லையா? ஒரு வாக்காளருக்கு வாக்களிக்கிற உரிமை இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இருக்கு. இது வந்து ஒரு அடிப்படையான சாஸ்வதமான விஷயம். ஆனா மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறுபடும் போது காஷ்மீர்காரர் இங்க இருந்து ஓட்டு போடுறது அது பிராக்டிக்கலா அது வந்து அரசியல் பைத்தியக்காரதனம். இங்க இருக்கவர் காஷ்மீர்ல போய் ஓட்டு போடுறதும் அதே தான். ஆனா அதுக்காக காஷ்மீர்காரர் இங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு பொது விதி போட முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே என்னன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஒரு விதி மாற்றம் பண்ணியிருக்கோம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல. அந்த விதி மாற்றம் என்ன அப்படின்னா இப்பவும் இருக்குங்க, அது 20A. ஒருவர் வந்து வேற ஒரு தொகுதியில வந்து வாக்காளராக இருந்தால் பணி நிமித்தமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ நிரந்தரமாக வேறொரு இடத்தில் வசித்தாலோ அவர் அந்த தொகுதியில ஓட்டு போடலாம்னு நம்ம சேர்த்திருக்கோம். இப்பவும் இருக்காது. அது எதுக்காக சேர்த்தோம்னா வெளிநாட்டில் வாழ்ற இந்தியர்களுக்காக சேர்த்தோங்க, என்ஆர்ஐக்காக. இப்போ உதாரணமா ஒருத்தர் அமெரிக்கால இருக்காருங்க,
அவர் தமிழ்நாட்டில் ஓட்டு வச்சிருக்காரு சென்னையில. ஆனா சென்னையில ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது இல்லையா? பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே ஒரு அமெரிக்கால தான் வீடே வச்சிருப்பாரு. சென்னையில வந்து அவரு சென்னையில ஏதோ தஞ்சாவூர் அவர் ஓட்டு வச்சிருக்காரு. அப்படின்னா ஒரு தஞ்சாவூருக்கு வந்து ஓட்டு போடலாமா ஓட்டு போடக்கூடாதா இந்த பிரச்சனை வந்துச்சுங்க 2010 இது. அப்ப ஆர்டினரி ரெசிடென்ட்ங்கிற வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுத்து தான் நம்ம 20A சேர்த்தோம். 20Aல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஓட்டு போடலாம்னு சொல்றோம். அப்போ பீகார்காரங்க இங்க இருந்து அங்க போய் ஓட்டு போடலாம். தமிழ்நாட்டுக்காரங்க டெல்லியில இருந்து இங்க வந்து ஓட்டு போடலாம் வாக்காளர்கள். ஆனா சார்பு அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு கீழே நீங்க வந்து எலிமினேஷன் பண்ணும்போது அவர் குறிப்பிட்ட விலாசத்துல இருக்க மாட்டாரு. தமிழ்நாட்டுக்காரரு டெல்லியில வேலை பார்க்கறாரு, நீங்க தமிழ்நாட்டில் வந்து அவரை வெரிஃபை பண்ணீங்கன்னா இருக்க மாட்டாரு. இது பீகாருக்கும் பொருந்தும். இப்ப நீங்க ஆன்லைன்ல இதை பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட்டு, நல்லா படிச்சவங்க அதுக்கான வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஆன்லைன்ல பண்ணிடுவாங்க. ஆனா சாதாரண ஒரு ஒரு தொழிலாளிகள் அவங்க எப்படி பண்ண முடியும்? எங்க ஊர்ல விவசாயத்துல எல்லாரும் பீகார்காரங்க விவசாயத்திலே இருக்காங்க. அவங்க எப்படி பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்ப இதுக்கான ஒரு வழிமுறைகளை எல்லாம் நம்ம கண்டறிஞ்சிட்டு தான் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நம்ம பண்ண முடியும். அப்போ இயல்பாகவே இதுல என்ன ப்ராப்ளம் வருது? கடைசியா பூத் லெவல்ல இருக்கிறவங்க அவங்க தான் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்புறாங்க. அந்த இடத்துல தான் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட விஷயம் வருது. அதாவது இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புனதுதாங்க. அவங்க ஃபில்அப் பண்ணி ஆன்லைன்ல ஏத்துனதா. அதுக்கு வெரிஃபிகேஷனே இல்லை. அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டீங்கல்ல, அதாவது ராகுல் காந்தி டிக்ளரேஷன் பண்ணணும்னு சொன்ன அந்த விதி, அந்த விதிக்குள்ள ஒரு ஃபார்ம் இருக்கு. அதை ஆன்லைன்ல படிச்சு பாருங்க. அந்த ஃபார்ம்ல பல டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அது முக்கியமான டீட்டெயில் என்னன்னா ஆதார் தான். அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் தான் முதன்மை ஆதாரம். அதுக்கு பிறகு ஆதாரே இல்லைன்னா தான் பள்ளிக்கூட சான்றிதழ் இதெல்லாம் வரிசையில் வருது. ஆதார் நம்பர் இருந்தா போதும். எலெக்ஷன் கமிஷன் ஃபார்ம்லேயே அப்படிதான் இருக்கு. ஆனா ஆதாரை வந்து எஸ்ஐஆர்ல அவங்க சேர்க்காம இப்பதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி அது இன்னும் பலருக்கும் அது தெரியாம அந்த குழப்பம் தனியா ஓடிட்டே இருக்கு. அப்போ ஜனநாயகத்துல சில விஷயங்கள் சுலோவா தாங்க நடக்கும். அடிப்படையவே நீங்க அவசரம் காட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? வாக்காளர் பட்டியல் தானே அடிப்படை. அதை வச்சுதானே நம்ம பிரச்சாரம் பண்றோம், அதை வச்சுதானே நம்ம வெரிஃபை பண்றோம். அதுல அவசரம் காட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ எங்க காலத்துல இதே மாதிரியான ஒரு சம்பவங்க. ஆனா அது வேற, கொஞ்சம் வேற மாதிரி. எப்படின்னா இந்த ஓட் ஷோரி மாதிரி. அப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. காமராஜர் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு 70-71. எனக்கு கல்லூரி காலகட்டத்தோட இறுதி. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஜெயகாந்தன் வந்து ஒரு பத்திரிகை நடத்தி இருந்தாருங்க. ஜெயமுரசு ஜெயபேரிகை அந்த மாதிரியான ஒரு பேருங்க. ஒரு கட்டுரை எழுதினார். ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசிய மை, இதாங்க கட்டுரையோட தலைப்பு. இந்திரா காந்தி அம்மா அப்போ பங்களாதேஷ் யுத்தம்லாம் ஜெயிச்சு ரொம்ப பெரிய உலக புகழாயிடுச்சு. ரஷ்யால இருந்து ஒரு அடையாள மை நம்ம கையில வைக்கிறோம்ல, அதை வந்து ரகசிய மை ஒன்று தயாரிச்சு கொடுத்துட்டாங்க. அதை வச்சா அழிஞ்சு போயிடும். அதை அழிஞ்சு போனதை பயன்படுத்தி ஏராளமான ஓட் சோரி நடந்துருச்சு. ஓட் சோரிங்கிற வார்த்தை பிரயோகம் கிடையாது, ஏராளமான கள்ள ஓட்டு போட்டாங்கிறது அதோட குற்றச்சாட்டு. அது நாங்க மேடைகள்ல எல்லாம் பேசப்படுதுங்க, ரஷ்யால இருந்து வந்த ரகசிய மைன்னு. அதாவது தேர்தல் முடிவுக்குலாம் வந்த பிறகு. அப்புறத்துல காமராஜர் அதை நிராகரிச்சிட்டாரு. மையாவது பொய்யாவது ஜனங்க ஓட்டு போடலைங்கன்னு நிராகரிச்சிட்டாரு. ஆனா இதுல எனக்கே இதை படிக்கும்போது, நேற்றைக்கு இதை ராகுல் காந்தி பிரசன்டேஷன் பார்க்கும்போது, அப்புறம் இன்னைக்கு காலையில பேப்பர் படிக்கும் போது, எப்படி இருந்தாலும் ஒரு அடையாள மை நம்ம வைப்போம்ல. அப்போ ஒரு நம்ம போலியா வாக்காளர் பட்டியல்ல வாக்கு சேர்த்துட்டோம், ஓட்டு போடுறதுக்கு ஆள் வேணும்ல. அதை திருட முடியாது இல்ல, அதையும் திருடிட்டாங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. என்னமோ ஒரு ஆள் வந்து 4 இடத்துல ஓட்டு போடுறாருன்னா 3 இடத்துல வச்ச மிச்ச மை, அப்போ அந்த அடையாள மை பழைய டெக்னிக்கா, அழிகிற மையா? ஏன்னா இன்னமும் நம்ம அடையாள மை பயன்படுத்துறோம். அப்ப அது பழைய டெக்னிக்கா? ஏன் வந்து தேர்தல் ஆணையம் டாக்குமெண்டேஷனை வந்து பப்ளிக் பண்ண தயங்குது? எதுக்கு வந்து தேர்தல் ஆணையர்களை வந்து நியமிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வழிமுறைகளை வந்து நீர்த்து போகிற விதமாக சட்டத்தை மாத்தினாங்க? அப்போ இயல்பான ஒரு விஷயம் என்னங்க, இப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்லிமெண்ட்டுக்கு நம்ம குரல் கொடுத்தோம்னா, ஐயோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்க, அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அப்படி டிஸ்கஸ் பண்ணா யாரு பதில் சொல்ல முடியும் என்று மழுப்பப்படுகிறது இல்லையா?
அப்போ தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தால் இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும்போது அதை அவங்க தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க கடமை தானே. அதுக்கு மேல எதுக்கு வந்து மிரட்டல்? அது மிரட்டலுமே தவறான மிரட்டலுங்க. அது வந்து ராகுல் காந்தி சத்தியபிரமாண வாக்குமூலம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் வச்சது பொதுவான நாடு முழுவதுக்குமான குற்றச்சாட்டு. அதுக்கு எப்படி கர்நாடகா சிஇஓ அவருக்கு கடிதம் அனுப்புனாருங்கிறதே கேள்வி. அதெல்லாம் கோர்ட்டுக்கு போகணுங்க. அவர் வந்து ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி கடிதம் அனுப்பியிருக்காரு. அவரும் மகாராஷ்டிராக்காரங்களும், மகாராஷ்டிரா சிஇஓவும். தேர்தல் ஆணையம் தான் மத்திய தேர்தல் அமைப்பு. மத்திய தேர்தல் அமைப்பு மேலதான் புகார் வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் 4 இடத்துல ஓட்டு போட்டாருன்னா எப்படி மை வச்சீங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருது. இதுக்கெல்லாம் விடை கூற வேண்டியவர்கள் அதை மழுப்ப பாக்குறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க. சார், இப்போ இந்த பிரச்சனை என்பது 2024 தேர்தலில் இவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்றப்போ, அடுத்த வருடம் நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வாக்காளர் அந்த பட்டியலை வந்து சரிபார்க்க வேண்டும். இப்போதே பார்த்தால்தான் இது போன்ற வாக்காளர்களை சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப பீகாருடைய வாக்காளர்கள் 6 லட்சம் பேர் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வருது. மேற்கு வங்கத்துல எஸ்ஐஆர் நடத்துனாங்கன்னா, அவங்க அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுமே இங்க இருந்தாங்கன்னா, அவங்களும் இதுல இணையக்கூடிய சூழல் வரும்போது, தேர்தல் என்பதே ஒரு வேறு மாரியாக மாறிடுதா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 யாருமே கணிக்க முடியாத மாரி மாறிடும்ல சார்? அப்படி மாறாதுங்க. கேலி கூத்தா முடியும். அதாவது வெஸ்ட் பெங்கால்காரங்க நிறைய பேர் கேரளால வந்து நம்மளே பீகார்காரங்க இங்க எப்படி இருக்காங்களோ அப்படி அவங்க மைக்ரண்ட் லேபரா இருக்காங்க. ஸோ கேரளாவும் இதுல கவனம் செலுத்துது. பெங்காலி ஸ்பீக்கிங் இன்னும் சொல்ல போனா வந்துங்க சில கட்சிகள் வந்து தனி செல்லே வச்சிருக்காங்க. பெங்காலி ஸ்பீக்கிங் கேரளாவில் அந்த செல்லே இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டோட கடமை இதுல என்ன இருக்குன்னா, எல்லா கட்சிகளுக்குமான கடமை, அயல் மாநில வாக்காளர்கள் இங்க இருக்கிறது, வேலை பார்க்கிறது இதெல்லாம் யாரும் தவிர்க்க முடியாது. ஆனா அவர்களுக்கு மாநிலத்துக்குள்ள ஓட்டுரிமை மாத்தலாம், அது ரொம்ப ஆபத்தானது. என்னன்னா மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் மாறுபடும். மாநில அரசியல் அவங்க புரிஞ்சுக்கிடணும். பொதுவாக நம்ம எதுக்குங்க ஆர்டினரி ரெசிடென்ட் வார்த்தையவே சேர்த்திருக்கோம்? ஏன் சேர்த்திருக்கோம் அப்படின்னா, அவன் வந்து அந்த பகுதியோட வாக்காளர். அந்த பகுதியோட பிரச்சனைகளை மனசுல வாங்கி தான் ஓட்டு போடணும். அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு. அப்ப ஆர்டினரி ரெசிடென்ட் வார்த்தைக்கு நம்ம வந்து விலக்கு கொடுத்து வேற 20A சேர்த்திருக்கோம். அதையும் வந்து கணக்கில் எடுக்க மறுக்கிறார்கள். அப்போ இன்றைய தேதிக்கு கடமை என்ன? தேர்தல் ஆணையத்தோட இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம எதிர்க்க வேண்டிய கடமைக்கு போயிட்டோம். தேர்தல் ஆணையம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அது பேர்ல வந்து நீங்க சந்தேகங்களை கிளப்புறதுங்கிறத அமைப்பையே பலவீனப்படுத்துங்கிற வாதம் தவறு. கான்ஸ்டிடியூஷனல் பாடி தவறு செஞ்சாலும் தவறு தான். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ஹைகோர்ட், அந்த ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜி, அந்த ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு தர்றாரு. அந்த தீர்ப்பை நேற்று முன்தினம் வந்து சுப்ரீம் கோர்ட் விமர்சனம் செய்து, இது எத்தகைய தீர்ப்பு, இவருக்கு வந்து கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷனே கொடுக்க கூடாது, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கொடுக்க கூடாது, சீனியர் பெஞ்சில் உட்கார்ந்து இவர் வந்து ஒரு சீனியருக்கு கூட இருக்கிறதுக்கு தான் இவருக்கு தகுதி, கடுமையான வார்த்தைகளை போட்டாங்க சுப்ரீம் கோர்ட். நேற்றுக்கு என்னாச்சுன்னா, அந்த ஹைகோர்ட்ல இருக்கிற எல்லா நீதிபதிகளும் 13 நீதிபதியோ 12 நீதிபதியோ அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, பெரிய தவறு, ஒரு ஜட்ஜுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோட மேலமை அமைப்பு நீதி வழங்கல் துறையில் தான், நீதி பரிபாலனத்துல தான் மேலமை அமைப்பு, நிர்வாக பரிபாலனத்துல இல்ல, அதனால குறிப்பிட்ட ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்ச் உட்கார்ந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கண்டிக்கணும்னு அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க ஜட்ஜஸ். ஒருவேளை பார்த்தா இது ஆபத்தான போக்கு. அப்போ ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ரெண்டு கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் உரசுறது என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். கட்சி அமைப்பு இல்லாம எப்படிங்க தேர்தல் நடத்த முடியும்? கட்சி அமைப்புக்கு கான்ஸ்டிடியூஷன் ரெகக்னிஷன் இருக்கு. அப்ப ரெண்டும் மோதுறதும் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானதுதான். இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான போக்குல கொண்டு வந்து விட்டது யாரு? பிஜேபி. அது நல்ல தெளிவா தெரியுது. எப்படினாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு போறது ரொம்ப ஆபத்துங்க. இந்திரா காந்தி அம்மாவே எமர்ஜென்சிக்கு பிறகு அப்படி மனநிலைக்கு போலியே. தேர்தலை அவங்க வந்து அறிவிச்ச பிறகு அந்த தேர்தல் நியாயமாவும் சுதந்திரமாவும் நடந்தது. அதனாலதான் அவங்க தோத்தே போனாங்க. அவங்ககிட்ட ஃபுல் பவர் இருந்ததுங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஃபுல் பவர். 75 வந்தது, 77 தான் நமக்கு எலெக்ஷன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்ககிட்ட ஃபுல் பவர். எல்லாத்தையும் மாத்தலாம். தேர்தல் ஆணையம் அப்பளுக்கு இல்லாம நடந்துக்கிடணும். ஆனா பொதுவாக நான் என்னோட அனுபவத்துல பார்த்தது, தேர்தல் ஆணையம் எப்போதுமே டெல்லிக்கு வாலாட்டுறதுதான் அவங்க வேலை. காங்கிரஸுக்கு அது பொருந்தும். பெரிசாஸ்திரி காலத்துல இருந்து நான் பார்த்த விஷயம்தான். ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ல மட்டும் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு கட்சி பிளவு, அந்த கட்சி பிளவுல என்ன முடிவு எடுக்கிறது, இப்படியான விஷயங்கள்ல மட்டும் அவங்க வந்து எஜமான விசுவாசத்தை காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அடிப்படை கட்டமைப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு எஜமான விசுவாசத்தை காட்டுவது என்பது அது எஜமான விசுவாசம் இல்லைங்க, ஒரு வகையான அடிமைத்தனம். அது ஆபத்தானது.
ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்கிறாரு. இதற்கு நமக்கு 2 விஷயம் வந்து இதுல நான் தெளிவாகணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு அடையாள மை. அது எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது? அது எப்படி டைல்யூட் ஆனது? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அது நம்மளோட பாதுகாப்புங்க. அடையாள மை நம்மளோட பாதுகாப்பு கவசம். ஒருத்தன் வந்து 2 இடத்துல ஓட்டு போடாம தடுப்பது எதுங்க? அடையாள அட்டையா? ஆதாரா? எல்லாமே தான் ஏமாத்தலாமே. ஆனா மை? அப்ப மைய எப்படி ஏமாத்துனாங்க? இவ்வளவு பெரிய கேள்வி அதுல வருதுங்க. விடை வந்து அவசியம், ரொம்ப அவசரமாகவும் அவசியமாகவும் காண வேண்டியது நமது கட்டாயம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.